ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்வீட் ரெசிபியான ராகி பீனட் லட்டு எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு அயன் சத்து, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லா கண்டென்ட்டும் இருக்குது இந்த லட்டுவில். தினம் ஒரு லட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ சத்து மிகுந்ததுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், எலும்பு நல்லா பலம் பெறும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லட்டு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த லட்டு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிக்கலாம். நீங்கள் வறுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வேர்க்கடலையை. இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கோஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டிங்கனாவே போதும். மிக்சி ஜாரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது, லட்டு சாப்பிடும் போது வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், நெய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ராகி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவை குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ராகி மாவு வந்து அந்த ரா ஸ்மெல் போகணுங்க, அதனால நல்லா வறுத்துடணும். நல்லா வறுக்கவே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி அந்த கமகமன் வாசனை வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ராகி மாவை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. மாவு வந்து ஒரு முறை ஜெலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஜெலிச்சதுனால டைரெக்டாக சேர்த்து வறுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இப்படி மாவை எடுத்து தூணோன்னா நல்லா ஒரு மாதிரி தெரியுதுங்களா வித்தியாசம்? இந்த அளவுக்கு வறுப்பட்டணும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா அகலமாக இருக்கிற மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கோர்ஸாக வேர்க்கடலையே, அது இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த ராகி மாவு சூடாக இருக்கும் போதே இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டுங்க. ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருக்கு. இப்போ வந்து பாகு செக் பண்ணலாம். பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து வரல, லைட்டாக பிசு தன்மை தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாகுப்பதம் வர்றது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குலாம் வந்துடும். பாருங்கள், இப்போ செக் பண்ணலாம். ஒரு கம்பி பதம், அதாவது பிசு தன்மை வந்து ஒரு கம்பி பதம் வந்து உடையணும், அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு கம்பி பதம் வந்து உடையுது. அவ்வளோதான். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. வெள்ளத்தில் தூசம் மண்ணாக இருக்கும், அதனால் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது. சுடவே இந்த வெள்ளைப்பாகை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கல ராகி மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் சுட இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ராகி மாவோட சேர்ந்து அந்த வெள்ளைப்பாகு ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்குற அந்த வெல்லமும் ராகி மாவுக்கும் கரெக்டாக போயிடும். நீங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கம்மி பண்ணிக்கோங்க வேணும்னா. இது வந்து கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குலாமே கொஞ்சம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு முறை நல்லா உருண்டை, உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிக்கிறேன். இந்த லட்டு வந்து நம்ம எப்படி ரவா லட்டு உருண்டை பிடிச்சிட்டு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டோன்னா தான் ஊறி நல்லாயிருக்கும். அதே போல் தாங்க ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான அயன் சக்தி மிகுந்த ராகி பீனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த 1 கப் மாவுக்கு டோட்டலாக 10 லட்டு வரும்.
இதே போல் நீங்களும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ராகி லட்டு பாருங்கள், உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இந்த லட்டு வந்து 4-5 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தினம் தினம் ஒன்று குழந்தைங்களுக்கு தரலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள சூப்பரான இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரிச் அயன் கால்சியம் சத்து நிறைஞ்ச கேழ்வரகு லட்டு எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். கேழ்வரகு, வேர்க்கடலை, எள்ளெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. தினம் ஒரு லட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் வளர இளம் பெண்களுக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். எலும்பு தேய்மானம், முடி உதிர்வு எல்லாத்தையும் சரி பண்ணும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் கண்ட பொருட்களை வாங்கி தரதோட இந்த மாதிரி வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் ரொம்ப சத்தான நிறைஞ்ச இந்த லட்டு நீங்கள் செஞ்சு தரலாம். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சத்தான கேழ்வரகு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை மிதமான தீயில கடாயில் வறுத்துட்ருக்கேன். அதாவது இந்த கப்பால் தான் நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இதே கப்பில் தான் மற்ற பொருட்களே அளந்திருக்கேன். அதனால 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சரியா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு செவர வறுத்துக்கோங்க. ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. மிதமான தீயில வச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் சின்ன கடாய் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்க்கிறேன். இப்போ இந்த 2 எள்ளுமே நல்லா செவர வறுத்துக்கணுங்க. மிதமான தீயில வச்சு நல்லா வாசம் வரும், கும்முன்னு அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தீங்கன்னா இந்த எள்ளு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எள்ளு வாசனை பிடிக்காதுன்றவங்க இந்த ஸ்டெப்பை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் காய வச்சிருக்கேன். சிம்ல வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்க்கிறேன். கேழ்வரகு மாவு வந்து நல்லா ஜெலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. சால்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது. சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ருசிக்கேற்ப. இப்போ இந்த மாவில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு முறை கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து மாவோட நல்லா சேரணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாதாரண நார்மல் வாட்டர், பச்சை தண்ணி தாங்க சேர்த்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசரிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவோட இந்த தண்ணி சேரணும். அதனால் இந்த மாதிரி தெளித்து பெசரிக்கோங்க. கட்டிகள் வந்ததுன்னா நல்லா உடச்சு விட்டு நல்லா பெசரிக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தெளிச்சு தான் பெசரணும். பாருங்க, இந்த அளவுக்கு பெசறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சோன்னா பிடிக்க வரணும், உடைச்சோன்னா உடஞ்சி போயிடணும். அந்த அளவுக்கு பெசரிக்கோங்க மாவை. அவ்வளோதான், இது ரெடியாக இருக்கு. இப்போ இதை நம்ம ஆவியில் வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி பாருங்க, நம்ம வச்ச தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ இதுக்குள்ள இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் போடுறேன். காட்டன் கிளாத்தை நினைக்காம போடுங்க. ட்ரை கிளாத்தாக போட்டோன்னா தான் ஒட்டாமல் வரும். இல்லைனா ஈரம் பண்ணிட்டு சேர்த்துட்டிங்கன்னா மாவு ஃபுல்லாக துணியில் ஒட்டிக்கும். அதனால துணியை வந்து ஈரம் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேழ்வரகு மாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி நல்லா அகலமாக பரப்பி விட்டு சேர்த்துக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி. அவ்வளோதான், இந்த கேழ்வரகு மாவெல்லாம் இது உள்ள சேர்த்தியாச்சு. இப்போ துணியை நல்லா மூடிடலாம். கிளாத் நல்லா மூடினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்கும். மாவு நல்லா வெந்துட்டுருக்கும். இருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி விரலை எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டு வரணும். மாவு நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும். இது சூடாக இருக்கும் போதே நல்லா அகலமான பாத்திரத்தில் உடனே எடுத்து மாற்றிடுங்க. பாருங்கள், துணியில் வந்து அவ்வளோவா ஒட்டி வரல. இதே நீங்கள் ஈரம் பண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா துணியில் ஃபுல்லாக கேழ்வரகு மாவு ஒட்டி இருக்குங்க, பிசு பிசுன்ட்டு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா, அந்த வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தோலோட வேர்க்கடலையே தோலோட சேர்த்துருக்கேன். தோலில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால தோலோட சேர்த்துருக்கேங்க. தோல் வேணான்னா நீங்கள் தோல் தனியாக எடுத்துட்டு வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொரன்னு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம், அதாவது நம்ம எந்த கப்பில் கேழ்வரகு மாவு எடுக்கிறோமோ, கேழ்வரகு மாவு 2 கப் அளவுக்கு எடுத்திருந்தோம் இல்லையா, 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திங்கன்னா சரியா இருக்கும். பாருங்க, வெல்லத்தையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு மிக்சி ஜாரில். இப்போ அடுத்ததாக
அதையும் நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை அரைச்சோம் இல்லையா அதுலேயே சேர்த்துட்டு இப்போ இந்த சூடாக இருக்கிற கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வெல்லமும் வேர்க்கடலையும் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதையும் இந்த கேழ்வரகு மாவுலேயே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு 3-4 பேட்சு நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இதை நல்லா ஒரு 2-3 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சுற்றியாச்சு மிக்சி ஜாரில். அதை நல்லா ஒரு தாராளமாக இருக்கிற பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். கேழ்வரகு மாவு வந்து சூடாக இருக்கிறதுனால வெல்லம் சேர்க்கும் போது வெல்லம் உருகி அந்த கேழ்வரகு மாவு வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நான் ஒரு 3-4 பேட்ச் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நம்ம சேர்த்த வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் சரியான அளவில் இருக்குங்க. இனிப்பும் கரெக்டான அளவில் இருக்கும். கொஞ்சம் கூட ஒன்று எக்ஸ்ட்ரா கம்மியாவோ இருக்காது, சரியான டேஸ்ட்டில் பக்குவமாக இருக்கும். பாருங்கள் நான் எல்லா பேட்சும் அரைச்சாச்சு. எல்லா பேட்சும் அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சிட்டு அது ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கோங்க. பிளேட்டில் அடுக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும், ஏன்னா சூடாக இருக்கு இல்லையா. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். 4-5 நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 1 வாரம் இந்த லட்டு வச்சுருந்து சாப்பிட்லாம். அதே போல் மிக்சி ஜார் அரைச்சோம் இல்லைங்களா, ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிக்சி ஜாரை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால மிக்சி ஜாரை மட்டும் ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரிச் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் அயன் சத்து நிறைஞ்ச கேழ்வரகு வேர்க்கடலை எள்ளு வெல்லம் எல்லாம் சேர்த்து செஞ்ச லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சுவையில் இருக்கும். லட்டு உடச்சி காமிக்கிறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கேழ்வரகு வேர்க்கடலை லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் லட்டு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.